கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். ஒரு புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்க. ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்க? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி 4 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தினகரன் நாளில் பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தனபால நம்ம சபாநாயகரை முதலமைச்சராக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது இதே திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லாரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு அது. அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. தனபால அண்ணனை கொண்டு வரணும்னு சொன்னேன், அதுக்கு யாருமே ஒத்து வரல. குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட 38-40 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஒத்து வரல. 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்து வரல. விரிசல் விடாதா என்று ஏங்கி கிடப்பவர்கள் பரப்புகிற வதந்தி இது. விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. எங்கள் உரிமை தொடர்பாக நாங்கள் எழுப்புகிற குரல் வேறு, கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்பது வேறு. ஆகவே இந்த வதந்திகள் திமுக கூட்டணியின் ஒற்றுமையை எந்த வகையிலும் பாதிக்காது. வணக்கம், இது கேள்வி களம். ஒரு முதலமைச்சர் அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தருணங்களில் என்னவெல்லாம் நடந்தது, எந்த சூழ்நிலையில் யார் முன்மொழிந்து எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒரு தலைவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், அல்லது பிரதமராக ஒருவர் நெருக்கடி நேரத்தில் எவ்வாறு ஒரு கூட்டணி யுகத்தில் பிரதமராக ஆனார், அவரை யார் முன்மொழிந்தார்கள் என்பதெல்லாம் சில நேரங்களில் முழுமையாக வரலாறு பதிவு செய்யப்படாமல் போய்விடுகிறது. சமகாலத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் குஜ்ரால், தேவேகவுடா போன்ற தலைவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தருணங்களில் யார் அவர்களை முன்மொழிந்தது, திடீரென்று அவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஏன் வந்தது, ஏன் அவர்களது பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன என்றெல்லாம் பல தலைவர்கள், அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பல மூத்த தலைவர்கள் தங்களுடைய சுயசரிதையில் அல்லது நேர்காணல்களில் ஒளிவு மறைவின்றி சொல்லக்கூடிய சாட்சியங்களை, சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லை. அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட தருணத்திலிருந்து பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டது வரை பல திடுக்கிடும் சம்பவங்கள் திரைமறைவில் அரங்கேறின. இதே சசிகலாவின் சகோதரர் திவாகரன், முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு இங்கு வந்து தங்கியிருந்து பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்க முயற்சித்ததாக அப்போது ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார். ஒரு டெல்லி கழுகு சென்னையில் வந்து முகாமிட்டிருந்தது என்றெல்லாம் கூட அவர் சொன்னார். பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, கூவத்தூரில் நடந்தது அநாகரிகம், அலங்கோலம், ஏல முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு குற்றச்சாட்டை அவர் கூறியிருந்தார். இப்போது சசிகலாவின் சகோதரரும் அண்ணா திராவிட கழகம் என்கிற ஒரு கட்சியை சில காலம் நடத்தியவருமான திவாகரன் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறார். சசிகலா தலைமை ஏற்ற பிறகு, அவர் சிறைக்கு போன பிறகு தினகரனுக்கும், டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு கருத்து மாறுபாடு வந்த நேரத்தில் பொது வேட்பாளராக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அப்போதைய சபாநாயகர் தனபால் அவர்களை முதலமைச்சராக ஆக்கலாம் என்று தான் பரிந்துரைத்து முன்மொழிந்ததாக சொல்கிறார். இதெல்லாம் நடந்ததா? அந்த பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டனவா? எந்த காரணத்தால் நிராகரிக்கப்பட்டது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அண்ணாமலை சொல்வதற்கும் அதன் தொடர்ச்சியாக திவாகரன் வேறொரு கருத்தை சொல்வதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்று நாம் விவாதிக்கலாம். அதே போல திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை, விரிசல் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய எண்ணம் நிறைவேறாது என்று தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். அதையும் நாம் தொடர்ச்சியாக பேசலாம். நம்மோடு இந்த அமர்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்
திரு ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள், சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் முதற் பார்வையை திரு கர்ணன் அவர்கள்ட்டே கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்துவிட்ட ஒரு சம்பவம், அதன் தொடர்ச்சியாக பல கருத்துக்கள் இப்போ பேசப்பட்டு வருது. அண்ணாமலை அவர்கள் சொன்னது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு. அவர் சொன்னது நீங்கள் தகுதியின் அடிப்படையில் வரல, சீனியாரிட்டி அடிப்படையில் வரல அப்படின்னு திரு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே ஒரு அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய நோக்கத்தோடு அதை சொன்னார். ஆனால் திவாகரன் இப்போ சொல்கிறது தனபாலை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொன்னது எந்த அடிப்படையில், அதெல்லாம் நடந்ததா, உண்மையா? முற்றிலும் உண்மையை தான் பேசுவார் அண்ணன் திவாகரன் அவர்கள். எப்பொழுதுமே மனதில் எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக பேசக்கூடிய மனிதர், பொதுநலமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால தான் அவர் எப்பயுமே நான் எனக்கு பதவி வேணும், அது வேணும், இது வேணும்னு அதெல்லாம் கேட்க மாட்டேன். நல்ல ஆலோசனைகளை அம்மாவுக்கும் கூறியிருக்கிறார், சின்னம்மாவுக்கும் கூறிக்கொண்டிருக்கிறார். அதே போல் அன்று இக்கட்டான சூழ்நிலையில் தினகரன் அவர்களுடைய எம்எல்ஏக்கள் 23 பேர் வெளியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வரும்பொழுது ஆட்சிக்கு அவகேடு வரக்கூடிய சூழ்நிலையில் இது சமாதான பக்கம் போகணும் அப்படின்னா ஒரு தலித்துக்கு வாய்ப்பளிப்போம். ஏன்னா 38 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ தான் திராவிட இயக்கம், இது திராவிட கட்சினா அப்படி என்ன, சமூக நீதி என்ன அப்படின்ட்டு அண்ணன் சொல்லும் பொழுது, அன்று கொங்கு மண்டலத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே தினகரன் அவர்களை கையில் எடுத்து வேற மாதிரி கொண்டு போய் அதை அவங்க முற்றிலும் மறுத்துட்டாங்க. அன்று திவாகரன் சொன்ன அந்த ஆலோசனையை கேட்டிருந்தால் இன்னைக்கு கட்சி பிளவுபட வாய்ப்பே இல்லை. கட்சி ஒரு காலத்தில் பிளவுபடாது, எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருப்போம். அது நல்ல ஆலோசனை சொல்லியிருக்கிறார், அதை இப்ப சொல்லியிருக்கிறார். அன்று சொன்னது உண்மைதான், நல்ல ஆலோசனை சொன்னார்ன்றீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை திரு தனபால் ஏற்றுக்கொண்டிருந்தார். அந்த அதிருப்தி எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்து உத்தரவு போட்டதே திரு தனபால் தான். இத்தனை நாள் கழித்து இப்போ திவாகரன் சொல்றத எப்படி நம்புறது? இல்லை, உண்மையை எப்பயும் சொல்லலாம் சார். அன்னைக்கு 38 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, தலித் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் அன்னைக்கு ஆதரவாக இருந்திருந்தா எதாவது பண்ணியிருக்க முடியுமா? என்னதான் எடப்பாடி பழனிசாமி என்னதான் செஞ்சாலும், என்னதான் அவர் குட்டிக்கரன் அடித்தாலும், அந்த தலித் இன எம்எல்ஏக்கள் அந்த 38 பேர் ஒரு கையில் அந்த திவாகரன் அவர்களுடைய அந்த ஆலோசனை பெற்றிருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலித்து முதலமைச்சர் ஆயிருப்பார். அந்த பெருமை தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கும், அதிமுக கிடைச்சிருக்கும். அப்புறம் என்ன சமூக நீதி பேச முடியும்? தேவரும் நாடாரும் கோணாருமே நாட்டுக்கு இருக்க முடியுமா? அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அந்த நல்ல விஷயத்தை அண்ணன் சொல்லியிருக்கிறார். அது எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம்தான், ஊடகத்திலும் பேசப்பட்டுச்சு. அண்ணன் திருமாவளவன் கூட அதை பாராட்டி இருக்கிறாருன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்படின்ற பொழுது இது நல்ல விஷயம் தானே, அது எப்பவும் சொல்லலாம்ல, உண்மையை எப்பயும் சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அந்த இல்லை, உண்மையை எப்போதும் சொல்லலாம். அதே காலகட்டத்தில் சொல்லியிருந்தாருன்னா அதற்கு இன்னமும் ஒரு மெய்த்தன்மை அதிகம். இத்தனை காலம் கழித்து சொல்கிறதுக்கும் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே காட்டமான விமர்சனத்தை முன் வச்சு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதத்தை விமர்சித்த பின்புலத்தில் இதை சொல்கிறப்ப இரண்டுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கோ, ஒன்றோடு ஒன்று பேசி வச்சு பேசினது மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தேகம் வருது. இல்லை, சந்தேகம் எப்படியோ நீங்கள் யூகங்கள் அடிப்படையில் நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் இல்லை. அண்ணன் அவர்கள் ஊடக வாயிலாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா கட்சியுடைய அவல நிலையை பார்த்து ஒற்றுமைக்கு உண்டான வழி அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. சின்னம்மா தலைமையில் அனைவரும் ஒன்றுபட்டால் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமர முடியும் என்பதை அவர் தான் முழுக்க சுயநலத்தை விட்டு பொதுநலமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் கேள்வியாளர் கேட்டபோது அந்த உண்மையாக நடந்த விஷயத்தை அன்னைக்கு இந்த ஆலோசனை எல்லாரும் கேட்டிருந்தா இன்னைக்கு அதிமுக மறுபடியும் அம்மாவின் ஆட்சி வந்திருக்கிறோம், அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெருவாரியான வெற்றி அம்மா வாங்கியிருப்போன்ற அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு ஆதாரம் என்ன, சொன்னாரா சொல்லலையா என்றது கிடையாது, அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதில் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஊடக சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாகரிகம் இல்லாமல் திட்டிருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இவர் பேசியிருக்கிறார், அவரும் பேசியிருக்கிறார், அது வேற. அவர் எடப்பாடி பழனிசாமி குறிவைத்து பேசியிருக்கிறார். என்ன பேசுகிறார்? தற்கூரின்னு பேசியிருக்கிறார். ஒரு மாநில கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர்
எவ்வளவு பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் அது ஐபிஎஸ் படிச்சிருக்கிறார், பணியாற்றியிருக்கிறார். நிறைய எனக்கு எல்லாமே தெரியும். அதான் அம்மாவை குறை சொன்னார், அண்ணாவை குறை சொன்னார், லாஸ்ட்ல எடப்பாடி பழனிசாமி தற்கூரின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் தவறு. ஆகவே அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது அண்ணன் திவாகரன் அவர்களுடைய ஆலோசனை என்பது தொடர்ச்சியாக இருந்துச்சு அந்த இக்கட்டான சூழ்நிலையில். அதை இப்போ வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் அவர் பேசுறதுனால இவர் பேசியிருக்காரா அது மறுக்கிறேன், முற்றிலும் மறுக்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி, நீங்களும் இதை கூர்மையாக பார்க்கக்கூடிய ஒருவர், இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபேஸ் வேல்யூக்கு எடுத்துக்க முடியுமா? இன்னைக்குள்ள சூழ்நிலையில் எடப்பாடியோட நாமினேஷனை அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ எடப்பாடி இல்லாமல் இன்னொருத்தர் இருந்திருக்கலாங்கிறத இந்த டைமிங்கில் திவாகரன் சொல்கிறதுல அரசியல் இல்லாமல் இல்லை. சகோதரர் தேனி கர்ணன் கூட அதை அப்ரப்டாக மறுக்கல்ல, அதை என்டால்ஸ் பண்ணலே தவிர முழுமையாக அவர் மறுக்கல்ல. ஏன்னா அரசியல் ரீதியாக தான் அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு திவாகரன் சொல்கிறதா எடுத்துக்கணும். அதே வேளையில் திவாகரன் இதை அந்த காலகட்டத்திலையும் சொன்னார். சொன்ன காலகட்டம் என்னென்னா, எடப்பாடி கையில் அதிகாரம் போயிட்டு, நீங்கள் அதிமுக அரசியலுங்கிறது ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அதிகாரத்தை இழந்துடக்கூடாதுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு பார்வையாக இருந்தது. அந்த முக்கியமான பார்வையில் ஒருத்தர் வாரார். அது முதல்ல சசிகலா அம்மையார் வராங்க. சசிகலா அம்மையார் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களே. பிஹெச் பாண்டியன், கேபி முனுசாமின்னு நினைக்கிறேன், ரெண்டு பேரை தவிர மீது எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்களே. எந்த சசிகலா அம்மையார்? ஜெயலலிதா அம்மையார் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த அவங்களே அரசியல் இல்லைன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தவங்களே முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் அதிமுக பிடிச்சதை விட வெரி பவர்ஃபுல்லாக அதை பிடிச்சவங்கன்னா நடராஜனுக்கு வீகமும் நடராஜனுக்கு துணிச்சலாக அதை எடுத்ததுங்கிறது மறுக்க முடியாது. உள்கட்சி அரசியலில் நடராஜன் தரப்பு அந்த பெற்ற வெற்றிங்கிறது அசாத்தியமானது. காரணம் பவர், அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல்ங்கிற அடிப்படையில் ஜெயலலிதாவோட உயிர் தோழிங்கிற அந்த அந்தஸ்தில் சசிகலா அம்மையார் பிடிச்சாங்க. பொன்னையனா, தம்பித்துறையா, செங்கோட்டையனா, எடப்பாடியான்னு பலரும் ஒரு கான்சென்சஸ் இல்லாத டைமில் அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல்னு அவங்க பிடிச்சாங்க. அதே தரப்பு ஜெயலலிதா அம்மையார் சசிகலா அம்மையார் பிடிச்ச போது அந்த வருஷத்து உள்ள கலண்டரை நான் ஹிண்டு பத்திரிகையிலே போட்டிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், ஜெயலலிதா கலண்டர்லாம் குப்பத்தொட்டியில் கடந்தது, சசிகலா அம்மையார் படம் போட்ட கலண்டரை வச்சுருந்தாங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம்தான். அப்போ அங்கே எது முக்கியம்? அதிகாரம் முக்கியம். அப்போ எடப்பாடி மீண்டும் வந்துடுறாரு. எப்படி வந்ததுங்கிறது அது நம்ம மீண்டும் அதுக்குள்ளே போகாண்டாம். வந்துடுறாரு. வந்த பிறகு அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவருக்கு இவர் தினகரன் மோதல் வருது. மோதல் வரும்போது அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறது எடப்பாடி. அவரை டிஸ்டர்ப் பண்ணும்போது அதிகாரம் பெயரக்கூடாது. அதுதான் மேட்ரு. அதைத்தான் அப்போ அந்த காலகட்டத்தில் நான் சொல்லியிருப்பேன், எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொல்லியிருப்பேன், கவுண்டர் பண்ணார்னு சொல்லியிருப்பேன். ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது திவாகரனுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஃபேஸ் வேல்யூக்கு நிராகரிக்க முடியாது. அவர் அதை சொன்னார். அவரை சொன்னார். இன்னொன்று அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கிறதும் இந்த கான்டெக்ஸ்டில் இப்போ திவாகரன் இந்த புது ஒரு ட்விஸ்ட்டை தனபாலை முன்னிறுத்தி பேசுறதுக்கு பின்னாடி அரசியல் நோக்கம் இருக்கு. கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கு. ஓபிஎஸ் கூட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு சொல்லும்போது தனபாலை முன்மொழிஞ்சார் இல்லையா? இதில் என்னன்னா, பவர் பொலிட்டிக்ஸில் பவருங்கிறது முக்கியம். எடப்பாடி கையில் பவர், அது போன முறை அவர் எப்படி விட்டு கொடுப்பாருங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த காம்ப்ரமைஸ்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃபைட்டாக இருக்குது. ரெண்டு பேரில் யாரை விட்டாலும் அது கொட்டி கவுந்து போகும், இழக்க நேரிடும்னு சொல்லும்போது தான் காம்ப்ரமைஸ். இங்கே அந்த சேடில் ஃபேமாக இருக்கிறவர் தாக்கு பிடிச்சிட்டு போயிடுவார். ஏன்னா எல்லாரும் அதிகாரம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது சசிகலாவாக இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, ராஜேந்திர பாலாஜினாலும் ஏற்றுக்குவாங்கன்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எடப்பாடி அந்த இடத்துல உட்கார்ந்த பிறகு திரும்ப ஒரு காம்ப்ரமைஸ் போக மாட்டார் இல்லையா? அந்த அந்த உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒருத்தர் அகற்றுறது சாத்தியம் இல்லை உங்களுக்கு. அதாவது ஜெயலலிதா மறையும் போது 6 மாசத்துல ஆட்சி போயிடுது. அதற்கு பிறகு 4.5 வருஷம் ஆட்சி இருக்கிறப்ப அந்த ஆட்சியை இழந்துடக்கூடாதுன்ற நோக்கம் தான் எல்லா எம்எல்ஏ இருந்தது. யார் இருந்தாலும் அதில் பற்றி பிரச்சனை இல்லை, இழந்துடக்கூடாதுங்கிறதா முக்கியம். அதனால தான் சசிகலா அம்மையாரை ஏற்றுக்கிட்டாங்க. இருந்த எடப்பாடியை தூக்கி போட முயற்சி பண்ணால் அது இன்னைக்கு 2/3 வேணும். இன்னைக்கு 2/3 வேணும். தூக்கி போட முயற்சி பண்ணால் அந்த ப்ராசஸில் அதிகாரத்தை இழந்துட்டாங்கன்னா சரி. இப்போ இன்னொரு பாயிண்ட் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர், ஒரு தலித் சிஎம். அந்த ஒரு வாய்ப்பை அதிமுக அந்த ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரு சூழல்ல நழுவ விட்டுருச்சா? அப்படி சொல்ல முடியாது. பட்டியல் சமூகம்ங்கிற இடத்துல அங்கே பார்க்க முடியாது. அங்கே முதல்ல அக்செப்டன்ஸு, ரெண்டாவது அந்த கவர்மெண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக போனோம், மூணாவது அதை அந்த ஆளை முடிவெடுக்கிறவங்களுக்கு வர்றவங்க லாயலாக இருக்கணும்,
4வது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஃபேஸ் வந்து அக்செப்ட் ஆகணும். அந்த வகையில் ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்டில் வந்து பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. யூபி, பீகார், மகாராஷ்டிரா பாணி பொலிட்டிக்ஸை அவங்க ஆல் இண்டியா நட்சத்திரமாலாம் இருந்தவங்க போது அதை அவங்க புரிஞ்சு பண்ணும்போது பேக்கிங் கம்யூனிட்டி இன்னர் சர்க்கிளில் இருந்த பேக்கிங் கம்யூனிட்டி கல்லர் மரவர் அந்த கம்யூனிட்டி. 2வது பேக்கிங் கம்யூனிட்டி அவங்க கொண்டு வந்தது பாஜக வளர்ந்துடக்கூடாது, ஒரு நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி. நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டியில் பாஜக வளர்ந்துடக்கூடாதுன்னு பெரிய அளவு எம்பவர் பண்ணி அவங்க கொண்டு வந்த ஒரு கம்யூனிட்டி கொங்கு வேளாளர். ஸோ அந்த 2 பேக்கிங் கம்யூனிட்டியில் ஒன்று எதிராக இன்னொன்றுக்கு எதிராக திரும்பிட்டிங்கன்னா அங்கே வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியில் உள்ளவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க, இன்னொரு பேக்கிங் கம்யூனிட்டியில் உள்ளவங்கள அந்த பிரைம் போஸ்ட்டை கொடுத்தா தான் டிவிஷன் வராமல் இருக்கும். அந்த டிவிஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிமுகவுக்குள்ள அந்த 2 ஜாதிக்கு தான் உண்டு. அதில் ஒரு ஜாதி ஆப்ரேட் பண்ணு காலிங் த ஷாட்ஸ், இன்னொரு ஜாதியில் உள்ள ஒருத்தரை அந்த இடத்துல வச்சாதான் டிவிஷன் வராமல் இருக்குங்கிற அந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருந்தது. அந்த வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி 2 பேக்கிங் கம்யூனிட்டியில் ஒன்றுங்கிறதுல தான் அதில் ஒருத்தருங்கிறதுல தான் எடப்பாடி வந்தார். அதில் செங்கோட்டையன் போன்றவங்க வந்தாங்கன்னா லீடர் ஆயிடுவாருங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் அன்னைக்கு இருந்திருக்கலாம். எல்லாருமே ஒரு கணக்கு அப்படி தான் போடுவாங்க. இவர் லீடர் ஆக மாட்டாருங்கிற ஒரு கண்ணோட்டம் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல நடராஜன் கொடுத்த கமாண்ட் தான் கரெக்டு. அங்கே பெய்யாச்சு என்னமோ விட மாட்டாங்க. நீங்கள் வந்து ராஜேந்திர பாலாஜியோ சேவூர் ராமச்சந்திரனையோ இல்லை தனபாலையோ கொடுத்தா திருப்பி எடுக்கலாம். இது இங்கே பெய்யாச்சு திருப்பி எடுக்க முடியாதுன்னு தான் நடராஜன் கொடுத்த கமெண்ட். நபர்கிட்ட முதலமைச்சர் பதவியை கொடுத்திருந்தா மீண்டும் கூட சசிகலாவுக்கு அந்த பதவி திரும்ப வந்திருக்கும். அவங்க விரும்பினவங்கள்ட்ட மாற்றி பண்ணியிருந்திருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இவங்களே என்ன நினைப்பாங்கன்னா we are no way lessன்னு தான் இவங்க சொன்னாங்க. அப்போ எங்களுக்கே ஜெயலலிதா தந்திருக்கணும், நாங்கள் தானே ஜெயலலிதாவை எதிர்க்கட்சி தலைவரை ஆக்கி விட்டோம். சரி சார், அண்ணாமலை ஒரு புறத்தில் வந்து ஏடிஎம்கேவை டீஸ் பண்ணுறாரு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பர்சனலாக அட்டாக் பண்ணுறாரு, வீக்கெண்ட் பண்ண பார்க்குறாரு. அதே சிந்தனை தான் திவாகரனுக்கு இருக்கா? அதே புள்ளியில் தான் இந்த அட்டாக்கும் நடக்குதா? கண்டிப்பாக திவாகரனுக்கு வந்து ஒரு கட்டத்தில் திவாகரன் தினகரன் அந்த போட்டியில் தான் இது அவங்க கையை விட்டு அதிகாரம் போகுது. அது தேனிகரனுக்கு நன்றாகவே தெரியும். இப்போ வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலையில் என்ன சூழல் வருதுன்னா எடப்பாடி வெர்சஸ் மற்ற அதர் ஏடிஎம்கே தான். அப்போ அதர் ஏடிஎம்கே இருக்கவங்களுக்கு வந்து அண்ணாமலை தான் எடப்பாடி இன்னைக்கு எதிர்த்து நிற்கிறது அண்ணாமலை தான். ஸோ அண்ணாமலைக்கு சாப்பிட்டா அவங்க போகிறதும் சென்ட்ரல் பவர் அண்ணாமலைங்கிறதும் வந்து இயல்பான ஒரு இதானே. ஸோ டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் போல எடப்பாடி பழனிசாமி அவரோட மோதி கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரே நம்பிக்கை அபயம் அண்ணாமலை தானா? கண்டிப்பாக. நீங்கள் தினகரன் வந்து என்டிஏக்குள்ளே வர முடியல. 4 மணிக்கு தினகரனுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து போடுறாரு, 5 மணிக்கு தினகரனுக்கு வாழ்த்து தெரிவித்து பேசுகிறாரு. அதுக்கு பிறகு செக்ரிகேட் பண்ணி தான் தினகரனை என்டிஏக்குள்ளே அண்ணாமலை தான் கொண்டு வராரு. அது தினகரனுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அவங்க இவ்வளோ காலம் முயற்சி பண்ணியும் அந்த இதுக்குள்ளே வர முடியாத போது செக்ரிகேட் பண்ணி தினகரனை கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி அண்ணாமலைக்கு தானே இருக்குது. சரி, தமிழ்மணி சார்ட்ட கேட்கலாம் சார். இந்த தனபால் அவர்களை முன்னிறுத்தி ஓடுற சர்ச்சையில் 2 பார்வைகளை முன் வச்சுருக்காங்க. கர்ணன் ஒரு பார்வை சொல்கிறார், திரு ரவீந்திரன் துரைசாமி அதை ஏறத்தால் என்டார்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இந்த 7.5 வருஷம் கழிச்சு 17 ஜான்வரி வேறாரினும் ஆகஸ்ட் நாளைக்கால் முடிய போகுது. 7.5 வருஷம். சரி, அது இருந்துட்டு போகட்டும். உண்மையாக இருக்குமானால் 100 வருஷம் கழிச்சு கூட நம்ம சொல்லலாம். நான் இல்லை கால ஓட்டத்தால் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். திவாகரன் யார்? ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் அமைச்சராக இருந்தாரா? மாவட்ட செயலாளராக இருந்தாரா? எம்எல்ஏவாக இருந்தாரா? சசிகலா வீட்டில் வேலை செய்கிறவன், சசிகலா வீட்டில் ரிலேட்டிவ், அவங்க யார் எதை சொன்னாலும் அதை கை தட்டிக்கிட்டு இருக்கணுமா? நம்ம தயவு செஞ்சு சொல்லுங்கள், அவர் யார்? திரு திவாகரன் என்பவர் யார்? நான் சொல்லுங்கள். நம்ம ஊரில் அரசியல் எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் மக்கள்கிட்ட திவாகரன் நான் விளக்கம் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ்ன்றவங்க அதிகாரத்தில் முக்கியமான ரோல் வைக்கிறத பார்க்குறோம். அடுக்கலையில் இருக்கிறவங்க அரசியலில் வந்து ஒதுங்கி நிற்கிறதுலாம் இல்லை. ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இன்னும் சொல்லணும். அதே மாதிரி திவாகரனாவது போயிட்டு வந்துட்டு இருந்தவர். அப்போ தினகரன் முற்றாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார் அந்த காலகட்டத்தில். ஆமாம் ஆமாம். அவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கு கவர்னர் மாளிகையில் அழைப்பு வந்த நேரத்தில் அவரை கவர்னர் மாளிகைக்கு அழைத்து சென்றவர் தினகரன், டிடிவி தினகரன். அவங்க 2 பேரும் ஒன்னா போனாங்க. இது தினகரனுக்கு இதுக்கு என்ன? அப்போ இதே லாஜிக் அவருக்கும் பொருந்தும். இந்த கருத்தை தினகரன் சொல்லியிருக்காரா? திவாகரனுக்கான லாஜிக் ஏறத்தால அந்த நாள்ல தினகரன் அப்படித்தான் இருந்தார். அவரும் எம்எல்ஏ இல்ல. அப்போ
இல்லை சார் அவர் சொல்லியிருக்கு. நீங்கள் இப்போ சுற்றி வளைச்சலாம் சொன்னீங்கல்ல சார், கூட்டிகிட்டு போனார். கரெக்ட். இல்ல, இல்ல. கை பிடிச்சா தாங்கலாம். இல்ல, கரெக்ட். ஏதோ அவர் சொன்னார். நம்மளுக்கு வந்து இல்லை தொலைக்காட்சியில வாய்ப்பு இருக்குன்னு திரும்ப ஏதேதோ சசிகலா பேசக்கூடாது ஒன்னாக்கணும் அவர்கள். ஒன்னாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் பார்த்துட்டு அவங்க இருக்காங்க. ஏதாவது சொன்னாங்க. திவாகரனுக்கும் அதிமுகவுக்கும் அவங்க சம்பந்தம் ஏதாவது இல்லைன்னு சொல்றீங்களே. திருமதி சசிகலா ஏதாவது இல்ல அப்பயே இப்படி பேச்சு வந்துச்சு, அது முடியாமல் போயிடுச்சுன்னு ஏதாவது சார் ரொம்ப சாதாரணமாக கேட்குறேன். ஒரு மளிகை கடை நடத்துறதுக்கு, ஒரு டிவி நடத்துறதுக்கு, ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நடத்துறதுக்கு கூட ஜாதியை வச்செல்லாம் போட முடியாது. நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னா உங்கள் திறமை, தப்பாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் உங்கள் ஜாதி என்னன்னு எனக்கு தெரியாது, அவசியம் இல்லை எனக்கு. முஸ்லீம் தமிழ்நாட்டில் சிஎம் ஆகிட்டோமா, பிராமணன் ஆக்கிட்டோமா? ஆக்கிட்டோமே ராஜாஜி இருந்திருக்காரு சார். ப்ளீஸ், இந்த சுதந்திர இந்தியாவில் வந்த பிறகு ஆக்கணும், நான் மறுக்கலை. இப்படி இந்த பவர் பாலிட்டிக்ஸ் வந்த பிறகு அவர் அந்த காரணத்தை வச்சு யாராவது ஆக்கியிருக்கோமா? இல்லை. ஏன் இவ்வளவு நாள் வந்து ஒரு அரிஜன் தான் முக்கியம்னு சொன்ன காமராஜ், ராஜாஜி எல்லாம் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஏன் ஆக்க முடியல? கக்கனை வச்சுருந்தாங்க, ஏன் ஆக்க முடியல அவங்களால? ஏன் ஆக்க முடியல அவங்களால? எனவே ஜாதிய ஒரே ஒருத்தர் சும்மா ஒரு புருடா விட்டார், டாக்டர் ராமதாஸ். நான் வந்து முதல்ல ஒரு தலித்த முதலமைச்சராக்குவேன்ட்டு. அது அவர் பையன் கண்ணில் படுற வரைக்கும், பையன் கண்ணில் பட்ட பிறகு அது விட்ரா ஆயிடுச்சு. அதை பற்றி கிடைச்ச அமைச்சர் பதவியே தலித்துக்கு தான் சார் கொடுத்தாங்க, தலித் ஏழுமலைக்கு தான் சார் கொடுத்தாங்க. முதலமைச்சரை பற்றி எனக்கு தெரியுங்க. அதெல்லாம் நம்ம பேசுறது முதலமைச்சரை பற்றி. தயவு செஞ்சு அமைச்சர் நான் மறுத்தனா இல்லை சார், ஒரு அதிகாரம்ன்ற ஒண்ணுக்கு போய் உட்கார வாய்ப்பு வந்தப்ப அந்த ப்ராமிஸ் அவர் காப்பாற்றி இருக்கிறார். அமைச்சர் அவர் அதை சொன்னாரா சார்? முதலமைச்சர்னு சொல்லலையா அவரு? சொன்னார்ல. அப்புறம் அதான் நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காரு சார், 5 வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர்ல அட்லீஸ்ட் இல்லை கரெக்ட். ஒரு வருஷத்துக்காவது ஒரு தலித்த இவர் படிச்சாரு, அன்புமணி ஆகிய நான், அதையாவது படிக்க விட்டாங்களா? ஒரு தலித்த நீ படுறா ஒரு வருஷம் விட்டாங்களா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா சொல்றீங்களா? ஆமா சார். அனௌன்ஸ் ஆகும் சார், ஆக்குறது மக்கள் கையில் இருக்கு. நீங்களும் நானும் ரவீந்திரன் சாரும் அல்ல, நான் ஏத்துக்கிறேன். ஒரு இவர் படித்தார்ல, அன்புமணி ஆகிய நான், கரெக்ட். ஒருத்தரை விட்டீங்களா? எனவே ஒரு இன்னும் அந்த சூழ்நிலையில் திரு எடப்பாடியை தவிர வேறு யாராலும் ஆட்சியை 4.5 வருஷம் நடத்திருக்க முடியாது. நான் இன்னும் ஏன்னு கேட்டால் கூட என்கிட்ட காரணம் இருக்குது. நான் திரு ஸ்டாலினை சந்தித்து கேட்கிறேன். அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் உயிரோடு இருக்கிறாங்க, இப்போ கேஸ் போட்டிருக்கிறாங்க, திரு அப்பாவு மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஒரு 30 எம்எல்ஏ வர தயார். நான் நம்புகிறேன், என் மேலேயும் போடட்டும் கேஸ். 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ அதிமுகவிலிருந்து வர தயாராக இருந்தாங்க அன்றைக்கி. நான் அந்த அம்மா இருக்க மாட்டாங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் உருவாகிடுச்சு. ஒரு ஆதரவு தேவைப்பட்டுச்சு, திமுக ஆதரவு. நான் போய் திரு ஸ்டாலினை கேட்டேன், சார் அவங்க 30 பேர் வர்றாங்க, 40 பேர் சத்தியமாக நான் சொல்கிறது பொய் சொல்கிறது பழக்கம் கிடையாது எனக்கு, இப்படி சொல்கிறாங்களேன்னு நேராக கேட்டேன். அதற்கு பிறகு ஒரு பொது மேடையிலையும் பேசி அது எல்லா பத்திரிகைகளும் வந்தது. ஆனால் அது பிறகு சொல்கிறேன், எல்லா தலைப்புச் செய்தியாக வந்தது. அது அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தார், பதில் சொல்கிறாங்கிட்ட. நான் 2வது தடவையும் சார் என்ன இது, சார் தான் நான் அவரை கூப்பிடுவேன், என்ன இது, ஏன் அமைதியாக இருக்கீங்க? 3வது தடவை நான் சொன்ன பிறகு அப்பா வேணாங்கிறாங்க. நீங்கள் நான் நம்பணும்னு நான் எதிர்பார்க்கல. நான் யாருங்கிறது ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியும். என்கிட்ட சொல்கிறாரு, நான் ஏன்னு கேட்குறேன். இல்லை, இது அவங்கள ஒரு 40 பேர் ஆளுக்கு ஒரு டிமாண்ட் வைப்பாங்க, நியாயம் சார். 10 பேருக்கு மந்திரி வேணும்னு கேட்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? நாம் ஜெயிச்சுட்டு போகிறோம். ஒரு ஒரு உண்மையான வீரன் ஸ்டாலின், நான் அதெல்லாம் மறுக்கலை சார். அன்னை என்கிட்ட பேசுறது, அப்பா இதை சொல்கிறாங்க மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கக்கூடாது நம்ம. அப்போ என்ன கலைஞர் நம்பினாருன்னா, யார் சிஎம்மாக வந்தாலும் 4.5 வருஷம் ஓட்ட முடியாதுன்னு இயற்கை தவறல்ல. அதை முறியடித்து காமிக்க முடிஞ்ச ஒரே ஆள் எடப்பாடி தான். தனபாலெல்லாம் நீங்கள் என்ன செய்திருக்கலாம்? உட்கார வச்சிருக்கலாம், ஆட்சி கவுந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருக்கும், எலெக்ஷன் வந்திருக்கும். அதை தவிர அவரே எங்கேயாவது திரு தனபால் சொன்னாரா என் பேரை அவர் சொல்லியிருக்கணும் இல்லையா, எனக்கு விருப்பம் இருந்தது, என் பேரை ப்ரப்போஸ் பண்ணார். அண்ணாமலை ஒரு பக்கம் எடப்பாடியை குறிவைச்சு ஒரு பிலோ த பெல்ட் அட்டாக் அடிக்கிறாரு. பலவீனம், அலங்கோலம், அசிங்கம் இப்படிலாம் ஏன்னு சொல்லட்டுமா? அது அதுக்கு அடுத்து இந்த இது வருது. அது சார் இவர் யாருன்னு தானே கேட்குறேன்னா, சார் இதை தினகரன் சொல்லியிருந்தாருன்னா, ஒரு கட்சி நடத்துகிறாரு, ஆல் செட் அண்ட் டன்,
ஒரு தொடர்ந்து 3 எலெக்ஷனை பார்த்துருக்காரு. அவர் தோற்றுருக்கலாம், தோக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அரசியலில். இவர் யார் சார்? எப்போ எந்த தேர்தலில் நின்று ஒரு 10,000 ஓட்டு வாங்கியிருக்காரா சார்? டெபாசிட் வாங்கியிருக்காரா? நான் கூட நாளைக்கு கருத்து சொல்லலாம், ஒரு பெண்ணை ஆக்கணும்னு நான் சொன்னேன், யாரும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் எங்கே சார் போய் முடியும்? இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எதுவுமே அந்த பார்ட்டிக்குள்ள திரைமறைவில் நடந்திருக்காதுன்னு நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா? கேட்டது பூராக திரு செங்கோட்டையன் நேம் சொன்னாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அது சார், அது வந்து கூவத்தூர். இவர் திவாகரன் சொல்கிற எபிசோடு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் ஒரு மோதல் வந்துவிட்ட பிறகு அந்த எல்லாரும் அந்த போர்க்கொடி தூக்கி வெளியில் போகிற நேரத்தில், ஆட்சி கவுந்துருன்ற நேரத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவாக நான் தனபாலை முன்மொழிஞ்சேன்றாரு. சார் எனக்கு தெரிஞ்சு அப்படி நடந்திருந்தால் அது அன்னைக்கு பேசியிருக்கணும். அது என்னைக்குன்னு மாசமாவது சொல்லுங்களேன். சரி, எந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் எம்எல்ஏவா இருந்தவர் திரு ரத்ன சபாபதி, அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ, அவர்கிட்டயே கேட்கலாம். திரு ரத்ன சபாபதி, திவாகரன் சொல்ற கருத்து தனபால முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் பரிந்துரைச்சேன், முன்மொழிஞ்சேன். தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் மோதிக்கொண்ட நேரத்தில், கருத்து வேறுபாடு வந்த நேரத்தில் அது அந்த எம்எல்ஏக்களை ஏற்றுக்கல, அதனால் அது கைகூடாமல் போயிடுச்சு. அப்போ அந்த யோசனையை திருமாவளவன் அவர்கள் கூட வரவேற்றாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் நடந்ததா அந்த காலகட்டத்தில்? இப்பொழுது திவாகருடைய பேட்டியை, நானும் அன்பு சகோதரர் திவாகருடைய பேட்டியை பார்த்தேன். இப்பொழுது இந்த நேர்காணலிலே மற்றவர்களை விட எனக்கு ஒரு சிறு தகுதி அதிகமாக இருக்கிறது. இங்கே வந்திருக்கின்ற 4 பேர், நேர்காணல் நடத்துகின்ற நீங்கள் 5 பேரை விட நீங்கள் எல்லாம் அந்த கூவத்தூரிலோ மற்ற இடங்களிலோ நடந்ததை கேள்விப்பட்டிருக்கலாம், படித்திருக்கலாம், பிறர் சொல்லி அறிந்திருக்கலாம். நான் ஒருவன் அதற்குள்ளே இருந்தவன். அப்படி இருந்த எனக்கு அங்கே என்ன நடந்தது என்பது என்னளவில் தெரிந்ததை நான் இன்றைக்கு சொல்கிறேன். அங்கே இந்த இயக்கத்திற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்ததற்கு பின்னாலே 2 முறை அந்த முதலமைச்சர் பதவிக்கான போட்டியிலே பல சோதனைகள் வந்தது. முதலாவதாக அம்மா இறந்தவுடனே அப்போலோ மருத்துவமனையில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் அழைத்து வைத்து முதலமைச்சரை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒருமனதாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அங்கே எல்லோரும் சேர்ந்து முதலமைச்சராக தேர்வு செய்தோம். அவர் கூட அதை ஏற்றுக்கொள்ள தயங்கினார். ஏனென்று கேட்டால் பல நெருக்கடிகள் இருக்கும். அம்மா காலத்திலே நான் கௌரவமாக அவருடைய பாதுகாப்பிலே இருந்தேன். இன்று நான் முதலமைச்சராக இருந்தால் பல சிக்கல்கள், சிரமங்கள் எனக்கு வர நேரும். நான் இதில் இருக்க விரும்பவில்லை, யார் இருந்தாலும் என்னுடைய ஆதரவை தருகிறேன் என்று பெருந்தன்மையோடு சொன்னார்கள். ஆனால் நாங்கள் எங்களை போன்றவர்கள், சின்னம்மா எல்லோருமே வற்புறுத்தி அவரை முதலமைச்சராக இன்றைக்கு அமர வைத்தோம். அப்படியே தொடர்ந்திருந்தால் கூட பிரச்சனைகள் இருந்திருக்காது. ஆனால் பின்னால் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலையிலே பொதுக்குழு கூடி அங்கே சின்னம்மாவை பொதுச் செயலாளர் ஆக்கி முதலமைச்சரும் ஆக்குவதென்று ஒருமித்த கருத்தோடு, அதாவது அந்த பொதுக்குழுவிற்கு சின்னம்மாவே வரவில்லை, அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அருமை சகோதரர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அருமை சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சசிகலா அவருடைய சின்னம்மா அவர்களுடைய வீட்டுக்கே போய் கையெழுத்து வாங்கி கொண்டு அந்த தீர்மானத்தை வந்தார்கள். அதற்கு பின்னாலே அவர்தான் முதலமைச்சர் என்று நாங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் பிரச்சனைகள், கவர்னர் ஆளுநர் அவர்கள் வரவே இல்லை அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. திடீரென்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் செய்து விட்டார். நீதிமன்றத்திலும் சின்னம்மாவிற்கு தண்டனை வழங்கிவிட்டார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே எல்லோரும் அங்கே அமர்ந்து என்ன சொல்ல போகிறார்கள், யாரை தேர்வு செய்ய போகிறார்கள் என்கின்ற பல வதந்திகளும் அங்கே உலாவியது. அதாவது ஏற்கனவே தென்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இனி சின்னம்மாவும் பதவி ஏற்க முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது. வடபகுதியைச் சேர்ந்த ஒருவர் இருக்கலாம் என்கின்ற கலந்துரையாடலில் அவர்களுடைய அபிப்பிராயத்திலே சின்னம்மா மற்றும் அவருடைய முக்கிய தலைவர்கள் எல்லோரும் கலந்து முடிவெடுக்கிறார்கள். அப்படி வடக்கே என்று முடிவு எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே
முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருந்து விட்டார்கள். இப்பொழுது வடக்கே யார் இருப்பது என்கின்ற முடிவு வருகிறது. இது எங்கள் காதுகளுக்கு, அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினருடைய காதுக்கு வடக்கே தான் இந்த முதலமைச்சர் தேர்வு செய்ய போகிறார்கள் என்கின்ற செய்தி வருகிறது. உடனே நானெல்லாம் கூட அங்கே அருமை சகோதரர் டிடிவி தினகரன் இருந்தார்கள், சின்னம்மாவும் அங்கே தான் இருந்தார்கள். நானெல்லாம் கூட வடக்கே அதுவும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒருவருக்குத்தான் கொடுக்க போகிறார்கள் என்கின்றது வருது, யார் என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானெல்லாம் கூட அண்ணன் டிடிவியிடமும் சின்னம்மாவிடமும், ஏன் நீண்ட காலமாக இந்த இயக்கத்திற்கு உழைத்து தொண்டர்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றிருக்கின்ற, எல்லோரும் இணக்கமாக பழகுகின்ற, அம்மாவுடைய இதயத்தில் இடம்பெற்ற அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யலாமா என்று சின்னம்மாவிடத்திலும் டிடிவி அவர்களிடத்திலும் வலியுறுத்தினேன். ஆனால் அங்கே சூழ்நிலை எப்படி ஆகிவிட்டது என்றால், கட்சியினுடைய நிதி எடப்பாடி அவர்களிடம்தான் இருக்கிறது. பார்ட்டி ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பணம், அதனால் அவரை முதலமைச்சராக்கினால்தான் அவர் செலவு செய்ய முடியும் என்கின்ற கருத்துக்களையெல்லாம் அவர்களாக கலந்து பேசியிருப்பார்கள் போல இருக்கு. பறந்து திடீரென்று தம்பி எடப்பாடி பழனிசாமியை இங்கே முதலமைச்சராக்குகிறேன் என்று சின்னம்மா அவர்கள் சொன்னார்கள். யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை, மறுப்பும் தெரிவிக்கவில்லை. என்னுடைய அன்பு சகோதரன் திவாகரன் சொல்கின்ற அந்த தனபால் முதலமைச்சராகிறதை அவரும் அவருடைய சகோதரியும் சின்னம்மாவும் கலந்து பேசியிருக்கலாமே தவிர, எங்களை பொறுத்தளவிற்கு எங்களிடத்தில் யாரும் கேட்கவும் இல்லை, கலந்து பேசவும் இல்லை. அது அப்படி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக முடிவு எடுத்திருந்தால் அதை நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறவர் தான். என்னை பொறுத்தளவிற்கு நான் எல்லாம் எடப்பாடி இருந்தால் என்ன, அண்ணன் ஓபிஎஸ் இருந்தால் என்ன, அண்ணன் தலவானல் எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள் தான். நாங்கள் எல்லோரும் ஒரு கூட்டு பறவை தான். இன்றைக்கு திசை மாதிரி பறந்து கொண்டு இருக்கிறோமே தவிர, இன்றைக்கு இந்த இயக்கத்தை ஒரு சோதனையான இடத்திலே நிறுத்தி வைத்திருப்பவர்கள் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கு திவாகரன் அவர்கள் பேசிக்கொண்டது என்னை பொறுத்தளவிற்கு எனக்கு தெரியாது. அம்மாவுக்கு சின்னம்மாவிற்கு தெரியாம ரத்ன சபாபதி அண்ணன் தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கிறாரு. அண்ணனுக்கே தெரியும். நீங்க வந்து ஒரு 18 பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு நீங்க வந்து கவர்னர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு வர்றீங்க. அதுக்கு பிறகு அவருடைய ஆட்சிக்கு பிரச்சனை வருது. அந்த நேரத்தில் தான் அந்த ஆலோசனை அண்ணன் சொல்றாரு. நீங்க கூவத்தூர்ல இருக்கிற போது இந்த ஆலோசனை சொல்லல. அப்பையும் கூட கூவத்தூர் இருக்கும்போது கூட இருக்கிற முதலமைச்சர் இருக்கட்டுமே. இந்த கூவத்தூர்ல நீங்களே இருக்காதுக்கு முன்னாடியே அண்ணன் திவாகரன் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஓபிஎஸ்ஸே நீடிக்கட்டும், இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு நீங்க பொதுச்செயலாளர் கட்சியில் நீங்க நீடிங்கன்னா அந்த கோளாறு தான் சொன்னார். அன்னைக்கும் கூட எடப்பாடி வரட்டும், ஓபிஎஸ்ஸை நீக்கிறீங்கலாம் சொல்லலை. அவர் எப்பயுமே ஒரு பொதுநலமா ஒரு நல்ல எண்ணத்தோடு அன்னைக்கும் கூட ஓபிஎஸ் அவர்களே நீடிக்கிட்டு தான் அந்த ஆலோசனை சொன்னார் எல்லாருக்கும். அதுக்கடுத்தபடியே உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து எடப்பாடி தேவையில்லை, எங்களுக்கு முதலமைச்சரை மாற்ற வேண்டும் சொன்ன போது ஆட்சி உங்களுடைய அதிமுக ஆட்சிக்கு பிரச்சனை வரும்போது தான் இந்த ஆலோசனை சொன்னார். ஏன்னா ஒரு பட்டியலின சமூகத்துக்கு ஏன் ஒரு வாய்ப்பளிக்க கூடாது அப்படின்ற போது அன்னைக்கு அந்த பட்டியலின சமூக எம்எல்ஏக்கள் அன்னைக்கு அவங்க எல்லாம் இந்த பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது, இன்னைக்கு கட்சியும் அவருடைய கண்ட்ரோல் எடுத்திருக்க முடியாது. அந்த ஆலோசனை அந்த நினைவுகளை அன்னைக்கு இவங்க கேட்கறேன்னு தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. நீங்க கூவத்தூர்ல சொல்லலன்னு சொல்றீங்க, கூவத்தூர்ல அதை சொல்லல. அவரு உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இப்ப நீங்க பதவி இழந்து போயிருக்கிறீங்க, நிறைய பேர் பதவி இழந்து போயிருக்காங்க, 18 பேர். அந்த டயத்துல தான் இந்த ஆலோசனை சொல்றாரு. அந்த நீங்க வந்து முதலமைச்சர் தேவையில்லை என்று வேற மாற்ற வைக்கணும்னு சொன்ன பிறகு தான் இந்த ஆலோசனை சொன்னார். திரு ஆலூர் ஷானவாஸ், இந்த டெவலப்மெண்ட்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க, மதிப்பிடுறீங்க? இப்போ கூவத்தூரில் என்ன நடந்ததுன்னு உலகத்துக்கே தெரியும். அதிமுகவில் ஏற்பட்ட எந்த முரண்பாடும் எந்த பிளவும் இயல்பாக இயற்கையாக அதிமுகவில் ஏற்பட்டதல்ல, ஒவ்வொன்றும் பாஜகவால் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டது என்பதுதான் இதில் முக்கியமான விஷயம். பாஜக தான் அதிமுகவை பிளந்தது, பாஜக தான் அதிமுகவை இணைத்தது, பாஜக தான் அதிமுகவை வைத்துக்கொண்டு அந்த ஆட்சியை பயன்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் நடத்தியது. இப்போது பாஜக தான் இந்த கூட்டணியையும் உதறி அண்ணாமலையை வைத்து ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்கிறது. எல்லாத்துக்கும் பாஜக தான் காரணம்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவில் இயல்பாக ஒரு பிளவு ஏற்பட்டிருந்தால், அதிமுகவுக்குள்ள இயல்பாக ஒரு சண்டை நடந்திருந்தால் நம்ம அதை வச்சு பேசலாம். ஆனால் இது அத்தனைக்கும் காரணம் பின்னணி என்பது பாஜக. இதை பல தருணங்களில் பாஜகவை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் பின்னணி உள்ளவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லித்தான் ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தம் நடத்தினார் அப்படின்னு குருமூர்த்தி வெளிப்படையாக சொன்னார். அதுபோல் வெங்கைய நாயுடு வந்து மருத்துவமனையில் நின்று வழிகாட்டினார், அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னார் அப்படின்னு அன்வர் ராஜா சொன்னார். ஒவ்வொரு கட்டத்திலையும் அது வெளிப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஆளுநர் மாளிகையிலேயே ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் ஆளுநரே கைகோர்த்து சேர்த்து வைத்தது வெளிப்படையாக தெரிஞ்சது. அதற்கு பின்னாலும் பல்வேறு வாக்குமூலங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன? இது அனைத்துமே பாஜகவால் அரங்கேற்றப்பட்டது. அப்போது ஒரு கட்சி என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சி இங்கே தீர்மானித்திருக்கிறது. அதுதான் இதில் அடிப்படையாக பேச வேண்டிய விஷயம். அதனால இது பாஜகவுக்கு அன்றைக்கு பிஜேபியோட பங்களிப்போ அல்லது ரோலோ தலையீடோ ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்திருக்கும். சசிகலா வேண்டாம், அவரை பதவியேற்க விடக்கூடாது அப்படின்ற இடத்துல பிஜேபிக்கு நிச்சயமாக ஒரு ரோல் இருக்குது. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு சீஃப் மினிஸ்டர் எலெக்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப அதை ஏற்றுக்கொள்கிறது கவர்னரில். அதுக்கு அடுத்து சில நாட்கள் அவருக்கு தீர்ப்பு வருது. சுதந்திர இந்தியாவில் ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தங்களுடைய தலைவராக, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் பதவி ஏற்காமல் போனதுன்றது சசிகலா தான். சோனியாவுக்கும் பொருந்தும் சார். அவங்க தேர்ந்தெடுக்கல, அவங்க போய் கிளைம் பண்ணல. ரொம்ப தெளிவாக எனக்கு தெரியும். பிரசிடென்ட்டுக்கு போய் கொடுக்கல சார், எலெக்ட் ஆகல சார். சார் எலெக்ட் ஆனாங்க, அவங்க எடுத்துட்டு போனாங்க. இல்ல சார், அப்துல் கலாம் இல்ல அப்துல் கலாமே பலமுறை அவருடைய சார்ந்தவர்கள் நிராகரிச்சிருக்காங்க அந்த கருத்தை. மறுத்திருக்காங்க. ஜெயலலிதா முலாயம் சிங் யாதவ் பேசினாங்க, மேடம் எங்களுக்கு என்ன அரசியல் பண்ணுன்னு தெரியும், உங்க வேலையை பாருங்கன்னு அனுப்பிட்டாப்ல. எலெக்ட் ஆகல, ஆதரவு ஃபுல்லா வரல. அவங்க வந்து பார்லிமெண்டரி பார்ட்டி லீடரா மன்மோகன் சிங்கை எடுத்துட்டு போய் அவர் அழைச்சிட்டு போய் சோனியா காந்தி கொடுத்தாங்க. பார்லிமெண்டரி பார்ட்டி லீடர் தான் சார் அடுத்து. இங்க அசெம்பிளி லீடர் சிஎம், அங்க பிஎம். இல்ல சார், அத சோனியா காந்தி எலெக்ட் ஆகல, மெஜாரிட்டி வரல. சோனியா காந்தி எலெக்ட் பண்ணல. சோனியாவுக்கு வந்துச்சு. முலாயம் சிங் யாதவ் ஏத்துக்கல. முலாயம் சிங் யாதவ் ஏத்துக்கல. இல்ல சார், யூபிஏ உடைய லீடர்ஸ் சேர்ந்து எலெக்ட் பண்ணணும். அப்படி எலெக்ட் பண்ண இதுல மன்மோகன் சிங்கை தான் எலெக்ட் பண்ணாங்க, சோனியா காந்தி அவர்கள் எலெக்ட் பண்ணல. அப்துல் கலாமுடைய ஆலோசகர், செக்ரட்டரி, அப்படி பல பேர் வந்து சோனியா காந்தியினுடைய கிளைமை அவர் இப்போ எல்லாம் பாப்புலர் நரேட்டிவ் என்னன்னா, சோனியா காந்தி போய் என்னை பிரதமராக்குன்னு கலாம்கிட்ட கொடுத்தாங்க, அவர் அதெல்லாம் உங்களை ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லல அப்படின்னு ஒரு பாப்புலர் தவறு இல்ல சார். நீங்க வேற வடிவுல சொல்றீங்க, நான் பாப்புலர் மெத்த சொல்றேன். இருக்கட்டும், தட் இஸ் ஃபார் ஃப்ரம் ட்ரூத் சார். பாப்புலர்ங்கிறதே வதந்தி தான் சார். நான் உள்ள போக விரும்பல. அவர் சொன்னது, அம்மா நீங்க பிறப்பால் இந்தியர் இல்ல, நான் கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னேன். இல்ல, அப்படி ஒரு எபிசோடே நடந்துச்சு. அது அப்துல் கலாமை சார்ந்தவர்களே தெளிவுபடுத்தி இருக்காங்க. அபிஷியல் ரெக்கார்ட் எதா இருந்தா சொல்லுங்க, நம்ம இன்னொரு நாள் விவாதிக்கலாம். அப்துல் கலாம் சொல்லி எல்லா பத்திரிகையிலும் நான் பார்த்தேன். இல்ல, எந்த பத்திரிகையிலும் அப்துல் கலாம் சொன்னதாக இல்ல. நீங்க ஏதாவது இருந்தா கொடுங்க, நம்ம டிபேட் பண்ணுவோம். இன்னொரு நாள் நம்ம எடுத்துப்போம். நான் படிச்சதுல இல்ல, நீங்க சொல்ற இயற்கை தப்பல்ல. இவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு நீங்க ஒத்துக்கலையா? இல்ல, தேர்ந்தெடுக்கப்படல. யூபிஏ உடைய சேர்பர்சனா அவங்கள வச்சாங்களே தவிர பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இவரை தேர்ந்தெடுக்கல. யூபிஏ சேர்பர்சன் வேற. சோனியா காந்தி போய் என்ன பிரைம் மினிஸ்டரா நீங்க ஏற்றுக்கொண்டு பதவி பிரமாணம் செய்யுங்கன்னு ராஷ்டிரபதி பவன்ல அவங்க கிளைம் பண்ணல. பட் சசிகலா கிளைம் பண்ணாங்க, அதை நிராகரிச்சாங்க. இந்த பின்புலத்துல சசிகலா கிளைம் பண்ணதுக்கு காரணம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இன்டெலிஜென்ஸ் கூட சொல்லிட்டான், ஆர்டர் டைப் அடிச்சுக்கிட்டு இருக்கு, 3 நாள்ல வரப்போகுதுன்னு. எனக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட்டில் கூட சொல்லிட்டான், டைப் ஆகிட்டு இருக்க ஆர்டரு கரெக்ஷன்ஸ் பண்ணணும், ஆக்கக்கூடாதுன்னுட்டு. அதுதான் நடந்துச்சு. அவங்க மேலே எனக்கு விரோதம் என்ன சார் இருக்கு? நான் ஆளூர்கிட்ட கேட்க வந்தது வந்து, பிஜேபியுடைய தலையீடு சசிகலா விஷயத்தில் இருந்திருக்கலாம், மற்றவங்களை விட ஓபிஎஸ் இருக்கட்டும் அப்படின்றதுல இருந்திருக்கலாம். ஓபிஎஸ் விலகி போய் இருந்த நேரத்தில் அவருடைய பருப்பு வேக, அவருக்கு செல்வாக்கு இல்லைன்றப்ப மீண்டும் அவரை கொண்டு வந்து இங்கே சேர்த்ததில் பிஜேபிக்கு ரோல் இருந்திருக்கலாம், இது எல்லாத்துலையும் இருந்திருக்கலாம். ஆனால் கூவத்தூரில் பிஜேபியிடமிருந்து விடுதலை பெற்ற அல்லது பிஜேபியால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத எம்எல்ஏக்கள் தான் கூடி அங்கே வந்து தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. எடப்பாடியை தேர்ந்தெடுத்ததில் பிஜேபிக்கு ரோல் இல்லை. செங்கோட்டையன் வேண்டாம், எடப்பாடி தான் வேணும் அப்படின்னு அந்த நேரத்தில் என்ன காரணத்துக்கு எடுத்தாங்கன்னு தெரியாது, அதில் பிஜேபிக்கு ரோல் இல்லை. பிற்பாடு தனபால் எபிசோட சொல்கிறாங்க, தனபாலை முதலமைச்சராக்க நாம் முயற்சி பண்ணோம், ஆனால் அது பெருசாக டேக் ஆஃப் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பிஜேபியோட ரோல் இருந்ததான்னு தெரியலை.
சசிகலா அவர்கள் நேரடியாக நின்று நிகழ்த்திய அரசியல் மாற்றத்தில் மட்டும்தான் பிஜேபியுடைய ரோல் இல்லை. அந்த அம்மா சிறைக்கு போன அடுத்த நொடி எடப்பாடி பிஜேபி கைக்கு போனாரா இல்லையா? அதில் இருந்து அவர் பதவி விலகி இப்போ அவங்க கூட்டணியை முறிக்கிற வரைக்கும் பிஜேபியோட ஒரு கைப்பாவையாக அவர் இருந்தாரா இல்லையா? எல்லாவற்றிலும் அவர் ஒப்புக்கொண்டார். எந்தவித முரண்பாடும் அவர் அந்த கூட்டணியை முறிச்சிட்டு கூட வரல. இன்னும் சொல்லப்போனால் முரண்பாட்டை கூட அண்ணாமலை உருவாக்கினார். எடப்பாடி எங்கேயும் உருவாக்கலை. எடப்பாடி நான் பிஜேபியை விட்டு போகிறேன்னு எங்கேயும் தீர்மானம் போட்டாரா? அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. அப்போது பாஜக என்பது சசிகலா அவர்கள் நின்று நிகழ்த்திய அந்த விஷயத்தில் தவிர வேறு எல்லாத்துலையும் நீங்கள் சொன்ன பட்டியல்லையும் அதற்கு பின்பும் பாஜக தானே ட்ராவல் பண்ணுது. ஓபிஎஸ் முரண்பாடு வந்ததும் அவரை கொண்டு தனியாக ஒரு அமைப்பை நடத்த வச்சதும், பிறகு ஓபிஎஸ் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போடுறாரு. அந்த ஓபிஎஸ்ஸை அதிமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே, சபாநாயகர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. அவர் எதிராக தானே அவர் கூட போன 11 பேர் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா எடப்பாடிக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் ஏன் எடுக்கலை? எடுத்திருக்கணும்ல. ஒரு கட்சி நம்ம ஆட்சியில் இருக்கோம், நம்ம கட்சியிலேருந்து ஒரு 11 பேர், அவங்க ரொம்ப மைனாரிட்டி, மெஜாரிட்டி அத்தனை பேர் நம்ம கூட இருக்காங்க. ஒரு 11 பேர் தானே நமக்கு எதிராக வாக்களிச்சவங்க தானே, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலான்னு தானே இயல்பாக இயற்கையாக சிந்திச்சிருக்கணும். ஆனால் நடக்கல அது. அப்போ எடப்பாடிக்கு அப்படி சிந்திக்க விடாமல் அல்லது சிந்தித்தாலும் செயல்படுத்த விடாமல் தடுத்தது யாரு? ஓபிஎஸ் தரப்பு அந்த இடத்துல காப்பாற்றினது யாரு? அப்போ இது எல்லாத்துக்குமே பின்னணியில் பிஜேபி இருக்குது. இதுதான் நமக்கு பார்க்க வேண்டியது. அப்போ அதிமுகவில் எந்த ஒரு நிகழ்வும் கடந்த 7-8 ஆண்டு காலத்தில் பாஜகவினுடைய அசைவு இல்லாமல் நடந்தது கிடையாது. அது இயற்கையாக ஒரு ஏற்பட்ட பிளவு கிடையாது. அவங்களிடையே ஏற்பட்ட கருத்து மோதலின் விளைவாக ஏற்பட்ட விஷயங்கள் கிடையாது. பாஜகவுக்கு எந்த நேரத்தில் யாரெல்லாம் தேவைப்படுதோ அப்போ இவர் நம்ம டிடிவி தினகரனை கொண்டு போய் சிறையில் வச்சாங்களா, தீகார் சிறையில். இப்போ அவரோட பாஜக உடன்பட்டு தானே நிற்கிது. அப்போ பாஜகவுக்கு அன்னைக்கு டிடிவி தினகரனை பிடிக்கல, அன்னைக்கு சிறையில் வச்சாங்க. இன்னைக்கு பிடிக்குது, கூட்டணி வச்சிருக்காங்க. பாஜக தான் முடிவு பண்ணுது அந்த இடத்துல, டிடிவி தினகரன் முடிவு பண்ணல. பாஜக யார் தன்னோட இருக்கணும், யார் தன்னோட வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் மாறுதலுக்கு ஏற்ப பாஜக எடுக்கக்கூடிய முடிவுகள் அதிமுக ஒரு மாற்றத்தை நிகழ்த்திக்கிட்டே வருது. அதனால இதன் பின்னணியில் பாஜக தான் இருக்குங்கிறது தான் இதில் நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தமிழ்மணி சார், ஆர்கிவ்ஸ்லேருந்து பார்த்தேன். ஹிந்துவில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதை எதில் கோட் பண்ணுறாங்கன்னா, கலாம் டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு அவருடைய நினைவலைகள், ஜனாதிபதியாக இருந்தபோது என்னுடைய நினைவலைகள் அப்படின்றத அவரே புத்தகமாக எழுதியிருக்கிறாரு. அதுலேருந்து ஒரு 2 பேரா மட்டும் சொல்கிறேன். President Abdul Kalam raised no objection to Sonia Gandhi becoming the Prime Minister in 2004. Instead, he had been prepared to swear her in, despite intense pressure from various parties and politicians, as that was the only constitutionally tenable option available to him if the Congress chief had staked her claim. Mr. Kalam says in his forthcoming memoir, Turning Point, thus lifting the veil on an episode that has been widely speculated upon, with right-wing sections till today convinced that he had been dissuaded Italian-born Mrs. Gandhi from considering the prime ministership. In the book, the former president reveals that his office had readied a letter inviting Ms. Gandhi to form the government as prime minister, but she surprised him by nominating Manmohan Singh as in her place. Within quotes, this was definitely a surprise to me, and the Rashtrapati Bhavan Secretariat had to revoke the letter appointing Dr. Manmohan Singh as the Prime Minister. இப்போ ஒன்று நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா? இவங்க இல்லை, இதோட தமிழாக்கத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க, எனக்கு புரியுது. மன்மோகன் உங்களுக்காக இல்லை, பொதுமக்களுக்காக. அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்த நேரத்தில் அப்போது நடந்த நிகழ்வுகளை கடிதம் எழுதுகிற போது அவர் சோனியா காந்திக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தயாராக இருந்தார். பலரும் வலதுசாரி தரப்பில் முன்வைக்கப்படுற பரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஊகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் அவர் அதை சொல்லியிருக்கிறார். அரசியல் சட்ட ரீதியாக அவருக்கு இருந்த வாய்ப்பு அதுதான். ஆனால் சோனியா காந்தி அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுத்தாங்க. நான் என்னைய பிரைம் மினிஸ்டர் ஆக்காதீங்க, மன்மோகன் சிங் ஆக்குங்கன்னு சொன்னாங்க. அதனால் கடிதத்தையே மாற்றி எழுதி கொடுத்தோன்னு சொல்கிறார். ஸோ முதல்ல ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது, கொடுக்கல சார், மாற்றி டைப் பண்ணி வச்சது சார், கொடுக்கல சார். கடிதத்தை மாற்றி எழுதி கொடுத்ததுன்னா மன்னிச்சுக்கணும், எனக்கு தெரிஞ்ச தமிழ் அவ்வளவுதான். ராஷ்டிரபதி பவன் செக்ரட்டரியேட் had to revoke the letter appointing Dr. Manmohan Singh as Prime Minister. அவர் ப்ரிப்பேராக இருந்தார், இந்த அம்மா வேணாம்ட்டாங்க.
கடிதத்தை மாற்றி எழுதி கொடுத்தார்கள்னு உங்கள் வாயால் என் காதுகளில் இப்போ சரிங்க 2 நிமிஷத்துக்கு முந்தி கேட்டேன். ஒருவேளை காது என்னன்னா மன்மோகன் சிங் மெஜாரிட்டி இருந்தது, முஸ்லீம் ஓட்டை சாப்பிடுவாங்கக்காக பேரசைட்டை விடக்கூடாதுன்னு முலாயம் சிங் யாதவ் இருந்தார். அதுதான் உண்மை. ஜெயலலிதா சொல்லும் போதும் அதுதான் நடந்தது, 2வதும் அதான் நடந்தது. திருமாவளவனை ஏற்றுக்கொள்ள தயாரா இருந்தாரு அப்படின்னு ஒன்னையும் சேர்த்து சொல்றாங்களே திரு ஆலூர் ஷானவாஸ் தனபால். அதாவது எல்லா கட்சியிலும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அதிகாரம் பரவலாக போய் சேர வேண்டும். குறிப்பாக பட்டியலின மக்கள் எல்லா இடத்திலும் புறந்தள்ளப்பட்டு கிடக்கிறார்கள். புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு புறந்தள்ளப்பட்டவர்களிலிருந்து ஒருவர் அதிகாரத்தை அந்த இடத்தை போய் அலங்கரிப்பதற்கு வர வேண்டும் என்பது ஒரு பொது கருத்து. அந்த அடிப்படையில் அதிமுகவில் பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் முன்னிறுத்தப்பட்டால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்வது எங்களுடைய கடமை. எங்கள் தலைவர் அப்படி சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ பட்டியலினத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வர முடியவில்லை, பிரதமராக வர முடியவில்லை என்று எங்கள் தலைவர் சொல்லக்கூடிய கருத்து என்பது ஒரு கட்சியில் அந்த கட்சியினுடைய அத்தனை விஷயங்களையும் தாங்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒருவரை கொண்டு போய் முதலமைச்சராக்கிறது பிரதமராக்கிறது என்பது அல்ல, அந்த பொருள் அல்ல. இப்போ மோடி பிற்படுத்தப்பட்டவர் தான் பிரதமராக இருக்கார். பழங்குடியினத்தை சார்ந்த திரௌபதி முர்மு தான் இன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருக்காங்க. அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த முருகன் ஒன்றிய அமைச்சராக இருக்கார். இப்போ நம்ம அடையாளத்துக்கு இப்படிப்பட்ட நபர்களை முன்னிறுத்துவதோடு நம்ம சமூக நீதி விட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம பிஜேபி ஆதரிச்சுட்டு போக வேண்டியதான். இப்போ ராமதாஸ் கூட சொல்கிறார்ல, நாங்கள் ஆக்குவோம், முதலமைச்சர் ஆக்குவோம்னு. இப்போ ஏற்கனவே பட்டியலினத்தை சார்ந்தவர்களை அவங்க கட்சியிலேயே முதன்மை பொறுப்புகளில் வச்சுருக்காங்க. அதனால் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு? நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் மத்திய அமைச்சர்லாம் ஆக்கியிருக்கார். அந்த ஆக்கப்பட்ட மத்திய அமைச்சர் இப்போ முதன்மை பொறுப்புக்கு கட்சியில் முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடியவங்கள்லாம் பட்டியலின மக்கள் சார்ந்து பாமக எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை தான் ஆதரிக்கிறாங்க. அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிராக பாமக எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேண்டான்னு அதை நீக்கணும்னு ராமதாஸ் ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அந்த சட்டத்துக்கு ஆதரவாக பேசுகிறாங்களா, ராமதாஸ் எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களா? மோடி பிற்படுத்தப்பட்டவர், மருத்துவ படிப்பில் பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற கோரிக்கை வந்தபோது பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போது போராட்டம் நடத்துகிறோம், நீதிமன்றம் கெடு விதித்து இத்தனை மாதத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும், ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்குது. ஒன்றிய அரசு போய் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு பதில் மனு போடுது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மோடி தான் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. இடபிள்யூஎஸ் எப்படி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி ஒரு சைனில் ஒரு கையொப்பம் விட்டு அவரால் அதை நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் நடைமுறைப்படுத்தலை. மணிப்பூர் ஓராண்டுக்கு மேலே பற்றி எரியுது. திரௌபதி முர்மு தான் குடியரசுத் தலைவராக இருக்காங்க. ஒரு வார்த்தை அதற்கு அனுசரணையாக அவரால் பேச முடியல. அப்போது இப்படிப்பட்ட நபர்களை கொண்டு அடையாளத்துக்கு அந்த பொறுப்பில் இருத்துவதல்ல எங்கள் தலைவர் சொன்னது. இந்த மக்களுக்காக பேசக்கூடியவர் என்று தெரிந்தும், இந்த மக்களுக்காக போராடக்கூடியவர் என்று தெரிந்தும் அவரை உச்ச பொறுப்பில் வைத்து அழகு பார்ப்பதற்கு ஒரு பொது அக்செப்டன்சி, ஒரு சமூக அங்கீகாரம் வருமா? அந்த மனமாற்றம் இந்த சமூகத்தில் நிகழ்ந்திருக்கா? அது நிகழணும் என்கிற கோணத்தில் அவர் பேசுகிறார். அதனால அவர் தலித் முதலமைச்சர் ஆகணும், தலித் பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்ட உடனேயே அந்த கட்சிகளில் இருந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு முன்னிறுத்துவதல்ல. அதனால எந்த பயனும் கிடையாது. சொல்லப்போனா எந்த பயனும் விளையல். அதுக்கு தான் நான் சான்றுகளோட சொல்கிறேன். அப்போ உண்மையிலே அந்த மக்களுடைய பிரதிநிதி வரணும், உண்மையிலேயே அந்த மக்கள்லேருந்து ஒருத்தர் வரணும். புரட்சியாளர் அம்பேத்கர் இரட்டை வாக்குரிமை கேட்டார் இல்லையா? அதுக்கு பதிலாக இப்போ ரிசர்வ் தொகுதி ஒதுக்கீடு வந்திருக்குது இல்லை? அப்போ ஏன் ரிசர்வ் தொகுதி வேண்டாம், இரட்டை வாக்குரிமை வேணும்னு கேட்டார் என்கிற பொருளிலிருந்து இதையும் பார்க்கணும். நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம விவாதிக்கலாம். சபாநாயகராக இருந்த தனபாலை முதலமைச்சராக பரிசீலிக்கப்பட்டதாக சசிகலாவுடைய சகோதரர் திவாகரன் சொல்லியிருப்பது தொடர்பாக ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். அது உண்மையாக இருக்கலாமா அல்லது நம்பக்கூடியதாக இல்லையா? இப்போ சொல்கிறது ஏன்ற 3 ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். அது உண்மையாக இருக்கலாம் என்று 34% பேரும், நம்பக்கூடியதாக இல்லை என்று 32% பேரும், இதை இப்போது சொல்வது ஏன் என்று 34% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இதே நாளில் இன்னொரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. திமுக கூட்டணியில் விரிசல் இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். விரிசலை ஏற்படுத்த சில பேர் நினைக்கிறாங்க, அந்த எண்ணம் ஈடேறாது, எங்கள் கூட்டணி தொடரும்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஊகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இதன் மூலமாக வந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைவு பார்வையாக எல்லாத்தையும் கேட்கணும். திரு ரவீந்திரன் சார், திமுக கூட்டணி ஆர்கேனர் இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்து ஒரு காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்ற கூட்டணி. அந்த வெற்றி தொடரும் வர அவங்க இருப்பாங்க.
அவங்களோட வெற்றி வந்து காம்பினேஷனில் வரக்கூடிய கெமிஸ்ட்ரி, அந்த அடிப்படையில் வெற்றி கூட்டணி அவங்க வெற்றி கண்டினியூ ஆகிறதோட அவங்க தொடருவாங்கங்கிறதா என்னோட கருத்து. அதில் யாருக்கு என்ன பலன்னு யாருக்குமே தெரியாது. இட் இஸ் த விக்டரி ஆஃப் யர் காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் விக்டரிங்கிறத கொடுக்கறது வர தொடரும். மேலும் தமிழக முதல்வரும் இல்லை, இதை கூட்டணியை கலைச்சிடணும், அதாவது இப்போ இருக்கிற கூட்டணியை அடுத்த தேர்தலுக்கு தொடராது, அந்த சூழலில் அவங்க பிரிஞ்சு வருவாங்க, நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போம். இப்போ நடந்து முடிஞ்ச அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறந்த கூட்டணியை அமைச்சு மதிநுட்பத்தை பயன்படுத்தி ராஜதந்திர முறையில் கூட்டணிகளெல்லாம் அமைச்சு மக்களுடைய செல்வாக்கை பெற்று இது பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் சொன்ன கருத்தும் கூட திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வெளியேறும், அதிமுக கூட்டணி பெருசாகும். இல்லை, எதிர்க்கட்சியில் இருக்கவங்க வெற்றி பெற்ற கூட்டணி உடையுன்னு சொல்கிறது இயல்பு, அவங்க அதைத்தான் ஆஸ்பயர் பண்ணுவாங்க. ஆனால் பாலகிருஷ்ணன் போன்ற அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களே தெளிவாக சொல்கிறாங்க, இந்த காம்பினேஷன்லேருந்து ஒருத்தர் வெளியே போனால் தரையில் விழுந்த மீனாட்டு துடிச்சு தான் போகணுங்கிறத அவங்க தெளிவாக உணர்றாங்க. மீண்டும் அதை இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் வட தமிழகத்தில் கேட்லிஸ் போல்ஸாக திருமாவளவன் ஒரு வெற்றி வீரர். ஆனால் அவர் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எடுத்தது 0.7% வாக்கு. காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸுக்கு கேட்லிஸ் போல்ஸு, அதுக்கு முன்னே அவங்க எடுத்தது கன்னியாகுமரி மாவட்டம் வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் எடுத்தாப்புல. ஸோ மூப்பனார் காலத்து காங்கிரஸ் மாதிரி டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அந்தஸ்துள்ள காங்கிரஸ் இன்னைக்கு இல்லை. மீண்டும் சொல்கிறேன், அது ஒரு காம்பினேஷனின் வெற்றி. அந்த காம்பினேஷனில் உள்ள கெமிஸ்ட்ரியால் அவங்க வெற்றி பெறுறாங்க, அது தொடரும். ஏன்னா அதில் வந்து வெளியே போய் டிசைடிங் ஃபேக்டருங்கிற அந்தஸ்தில் யாரும் இல்லை, கேட்டலிஸ்ட்டுங்கிற அந்தஸ்தில் தான் அவங்க வாக்கு வங்கியை குவிச்சு கொடுக்குறாங்க தான் உண்மை. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தில் யாரும் இல்லைங்கிறதான் ஃபேக்ட். சார், அடுத்து இவங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தி அதில் எப்படி யாருக்கு என்ன கொடுக்குறாங்கங்கிறது தான் டிசைடிங் ஃபேக்டர்னு நான் கருதுறேன். இருப்பாங்களா இன்டாக்டாக? திருமாவளவன் மட்டுமே நான் சொல்லலை, இன்றைக்கி இந்த கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் மிகப்பெரிய வருத்தங்கள் எல்லா கட்சிக்கும், உள்ளாட்சிகளில் ஒன்றும் எங்களுக்கு நடக்கலை, ஒன்றும் செய்யலை, ஓப்பனாகவே சொல்கிறாங்க. எனவே இவங்க தேர்தலை போஸ்ட்போன் பண்ணால் கூட இன்றைக்கி தமிழ்நாடு அரசு அந்த கருத்து வேறுபாடு வந்துருச்சுங்கிறத ரெகக்னைஸ் பண்ணதாக தான் ஆகும். நடத்தி எப்படி கொடுக்குறாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்குமா உடையுமான்னு சொல்ல முடியும். திரு ஆலூர் ஷானவாஸ். இல்லை, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கூட்டணி உடைந்துவிடும், சிதறிவிடும், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கே போய்விடும், இங்கே போய்விடும், குறிப்பாக விசிகாவை வைத்து ஏராளமான அவதூறுகள், செய்திகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாலும் நாங்கள் முரண்பட வேண்டிய இடத்தில் முரண்பட்டோம், போராட வேண்டிய இடத்தில் போராடினோம், வேங்கை வயலுக்காக சட்டமன்றத்தில் எதிர்குரல் எழுப்பினோம், போராட்டம் நடத்தினோம், ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். எங்கள் கட்சி கொடிகள் நடுவதற்கு வரக்கூடிய இடையூறுகளை கண்டித்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். பல பிரச்சனைகளுக்காக போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். நாங்கள் நடத்திய போராட்டத்தை திமுக அரசை எதிர்த்து எதிர்க்கட்சியான அதிமுக கூட நடத்தவில்லை. வேங்கை வயலுக்கு இன்று வரை அதிமுக போராட்டம் நடத்தவில்லை. 8 மணி நேர வேலை அந்த சட்டத்தை திருத்தி 12 மணி நேர வேலை சட்டம் என்று திமுக அரசு கொண்டு வந்தபோது சட்டமன்றத்தில் அதிமுக எதிர்த்து வெளிநடப்பு செய்யவில்லை, பாஜக எதிர்த்து வெளிநடப்பு செய்யவில்லை, பாமக எதிர்த்து வெளிநடப்பு செய்யவில்லை, விசிக எதிர்த்து வெளிநடப்பு செய்தோம், சிபிஎம் சிபிஐ வெளிநடப்பு செய்தார்கள். அப்போ கூட்டணியில் இருந்தாலும் கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கிறோம், சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் சுட்டிக்காட்டுகிறோம், போராடித்தான் இதை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் போராடுகிறோம். இப்போ கூட நம்ம ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்திட்டு வர்றோம், வெளியே களத்திலையும் போராடிட்டு வர்றோம். முதலமைச்சர் அவர்கள் அந்த சட்டம் தேவையில்லை, இருக்கிற சட்டங்களிலே தண்டிக்க முடியும்னு சொன்னார். மறுநாளை போய் நாங்கள் தான் மீண்டும் கவன ஈர்ப்பு கொடுத்து ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு சொல்கிறோம். அதிமுக கேட்கலத. திமுக அரசு ஒன்றை மறுக்கிறது, அதை எதிர்த்து கேட்க வேண்டியவர் யாருன்னா அதிமுக, கேட்க வேண்டியது யாருன்னா பாஜக, கேட்க வேண்டியவர் யாருன்னா பாமக. எதிர் அரசியல் பண்ணக்கூடியவங்க பண்ணல, கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் தான் அதை பண்றோம். அப்போ எங்கேயும் நாங்கள் எங்களுடைய தனித்தன்மை இழக்கல, எல்லா கட்சிகளும் இப்படித்தான் பயணிக்கிறோம் திமுக கூட்டணியில. இதனால தான் திமுக கூட்டணி அசையாமல் ஆடாமல் அப்படியே இருக்கிறது. இதுதான் கவனிக்கணும். பாஜக சொல்லக்கூடிய அத்தனைக்கும் அதிமுக தலையாட்டி போனதனுடைய விளைவு அந்த கூட்டணியை தொடர முடியாமல் போனது. இப்பவும் பாஜகவிடம் கேட்க வேண்டியதை கேட்காமல திமுக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு பாமக கேட்டுக்கிட்டு கேட்க வேண்டிய பாஜக கேட்காம அமைதி காக்குது பாருங்க. அதனால தான் அந்த கூட்டணி வந்து சக்சஸ் ஆக மாட்டேங்குது.
அப்போ கூட்டணியில் இருந்தாலும் முரண்பாடு என்றால் முரண்பாடு என்று போட்டு உடைக்கணும் வெளியே. உடன்பாடான புள்ளிகள் எது என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அப்பந்தான் மக்கள் நம்மளை அங்கீகரிப்பாங்க, ஏற்றுப்பாங்க. அதை நாங்கள் சரியாக செய்கிறோம். திமுக கூட்டணி மிக சரியாக செய்கிறோம். எங்களை புரிந்து கொண்டு திமுக தலைமையும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு குரல்களுக்கு மதிப்பளிக்கிறார்கள். 12 மணி நேர வேலை சட்டம் கொண்டு வந்த உடனே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஒரே நாளில் அதை வாபஸ் பெற்றார் முதலமைச்சர். இப்படி மோடி வந்து எடப்பாடி குரலுக்கு மதிப்பளித்து ஒன்று செஞ்சார்னு ஒரு சான்று காட்டுங்க. ராமதாசுடைய குரலுக்கு மதிப்பளித்த ராமதாசுடைய அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற விதமாக பாஜக ஒரு முடிவை பின்வாங்குச்சுன்னு காட்டுங்க. எப்படி கூட்டணியை கொண்டு போவீங்க? ஏன் இந்த திமுக கூட்டணி எக்கு கூட்டணியாக இருக்குன்னா இதனால தான் இருக்குது. இப்போ கூட சேகர்பாபு அவர்கள் முன்னெடுத்த முருகன் மாநாட்டில் முரண்பாடு இருக்குன்னு சொல்கிறோம். சிபிஐ சொல்கிறாங்க, சிபிஎம் சொல்கிறாங்க, விசிக சொல்கிறோம், பல கட்சிகள் சொல்கிறோம். அமைச்சரை அனுப்பி வந்து விளக்கம் கொடுக்க சொல்கிறார் முதலமைச்சர். என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறார். அப்போ இதுதான் முக்கியமானது. எங்களுடைய குரலுக்கு இங்கே மதிப்பளிக்கப்படுகிறது. மதிப்பளிக்கப்படாத விஷயங்களில் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்துகிறோம். நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கமே, முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டாரா, இதுக்கு மேலே இதை பேசினா அது சிக்கலாகுமெல்லாம் நாங்கள் யோசிக்கிறது இல்லை. அதனால தான் இந்த கூட்டணி எக்கு கூட்டணியாக இருக்குது. வரக்கூடிய தேர்தலில் இந்த கூட்டணி தொடரும். மிக்க நன்றி. உங்கள் அனைவருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.